அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய சுதந்திரம் ஓரிரவில் பெறப்படவில்லை என்பதை பிரபலமான சொலவாடையாக சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு படிநிலைகளிலே இங்கே வந்த பல்வேறு நாட்டு ஏகாதிபத்திய அரசுகளெல்லாம் வணிகம் செய்வதாக வந்து சிறுக சிறுக நாட்டின் அரசியல் அமைப்பில் தலையிட்டு சட்டதிட்டங்களை தங்கள் நிர்வாகத்திற்குள் கொண்டு வந்து மக்களை, இந்த நாட்டு மக்களையே இந்த நாட்டு அரசிற்கே அடிமையாக்கி அவர்களிடமிருந்து வரி பெறுவது, கொஞ்சமும் நியாயமற்றதான சட்டதிட்டங்களை அதை அவர்கள் மேலே திணிப்பது என்று பல்வேறு வகையிலே கொடுமைப்படுத்தி வந்த காலம். இவர்கள் செய்து வந்த செயலெல்லாம் முதலில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஆங்கிலேய அந்த அரசின் கீழ் ஏற்பட்டு அதன் பிறகு நேரடியாக ஆங்கிலேய ஆட்சியே அமல்படுத்தப்பட்டிருந்தது. முதல் முறையாக 19ஆம் நூற்றாண்டின் நடுவிலே 1850களில்தான் எதிர்த்த குரலாக, முதல் பெரிய குரலாக இங்கே கலகம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்பதை பெருவாரி இந்தியர்கள், இந்தியாவினுடைய பலதரப்பட்ட மக்களும் சரி, இங்கே இருந்த சிற்றரசர்கள் மட்டுமல்லாது பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தார்கள். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில், அதுவும் அமைதி முறையிலான போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பிற்காகவே தோன்றியவராக இந்த நூற்றாண்டின் அவதாரம் போலே பலராலும் போற்றப்படும் அண்ணல் காந்தியடிகள் அவருடைய வருகைக்கு பிறகு பல்வேறு நிலைகளிலே ஒத்துழையாமை இயக்கம் தொடக்கமாக பல பல இயக்கங்களை முன்னிறுத்தி அதற்கு பெருவாரி மக்களினுடைய பங்களிப்பையே மூலதனமாக இட்டு கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழையான ஒருவனுடைய பங்களிப்போடு சேர்ந்துதான் இந்தியா சுதந்திரம் அடைய முடியும் என்பதிலே தீர்க்கமான முடிவோடு கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு பெரிய யுத்தத்தையே அமைதியாக நடத்தி இந்திய சுதந்திரத்தை பெற்றார்கள். அதற்கு நடுவிலே இந்த அடிப்படை தர்மத்திற்கு, இது போன்ற குறிக்கோளுக்கு எதிர்ப்பக்கத்திலே நின்று இப்படி அமைதியாக சென்றுதான் போர் தொடுக்காமலே தான் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு நாட்டின் பாதுகாப்பிலே அதற்காக வேண்டி அணிதிரட்டவும் அதற்கு உயிர் தியாகம் செய்வதற்கும் போர்க்கருவிகளை சுமந்து போர் செய்து போர்க்களத்திலேயே வென்று அதன் மூலமாக சுதந்திரத்தை பிரகடனம் செய்வதிலும் தவறு இல்லை என்று சிந்தித்த அண்ணல் காந்தியடிகளினுடைய திட்டங்களுக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையாகவே சிந்தித்து அதன் மூலமாக ஒரு மாற்று கருத்தையும் உருவாக்கியவர் என்ற நிலையிலே நேதாஜி என்று எல்லோராலும் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சென்ற நூற்றாண்டில் இந்திய அரசியலிலே ஏற்பட்ட பல்வேறு சுதந்திர போராட்டத்தில் குறிப்பாக ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் 1920 45 வரை சுதந்திரம் அடைவதற்கு 2 ஆண்டுகள் முன்பு வரையிலும் நடந்த பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்கும் உலக அளவிலே இந்திய சுதந்திரம் குறித்த நிகழ்ச்சிகள், அது குறித்த பங்களிப்பு போன்றவற்றிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார். இவர் இன்றைய ஒடிசா மாநிலத்திலே வங்காள மொழி பேசக்கூடிய மிகவும் பாரம்பரியமான செல்வச் செழிப்புள்ள பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தையார் ஜானகிதாஸ் போஸ், இவருடைய தாயார் பிரபாவதி அம்மையார். இவர்கள் இருவரும் மிகவும் பாரம்பரியம் மிக்க கண்டிப்பான குடும்ப சூழலிலேயே தங்கள் பிள்ளைகளை வளர்த்து வந்தார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு முன்பாக அண்ணன்மார்கள் பலரும் உண்டு. அவருடைய தந்தையார் ஒழுக்க சீலர். தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இந்த இந்திய அரசியலிலே, இந்திய ஆட்சியிலே குறிப்பாக முக்கிய இடம் வகிப்பதற்கு அவர்களுக்கு ஆங்கிலம் கலந்து, ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்தி வழங்கக்கூடிய அடிப்படை கல்விதான் தேவை என்பதை தீர்க்கமாக நம்பினார். அதற்கு தகுதியாக இவர்களை கடக் பகுதியிலே இருந்த ஆங்கிலேய கிறிஸ்துவ மிஷனரி பள்ளிகளிலே தலைசிறந்ததாக இருக்கக்கூடிய பள்ளியில் சேர்த்தும் அங்கே இவர்கள் லத்தீன் மொழி, பைபிள், ஆங்கில மொழி அங்கே ஆங்கிலேயர்களாலே வரையறை செய்யப்பட்டு இதுதான் குணங்கள் என்று சொல்லி ஒழுக்க குணங்கள் பற்றிய போதனைகள், இதிலே குழந்தைகள் ஈடுபட வேண்டும் என்று கருதினார். அதற்கு தகுதியாக அவர்தம் பிள்ளைகளையும் இப்படி ஒரு கல்வி திட்டம் இருக்கக்கூடிய பள்ளியிலே சேர்த்து அதன் மூலம் ஒழுக்கம், நேரத்தை பற்றிய கவலை, எப்போதும் சரியான நேரத்திற்கு வந்து செல்வது போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் அவர்கள் பெரும்படியாக செய்தார். வீட்டிலே இந்த அமைப்பிற்கு நேர் மாறாக அவருடைய தாயார் வங்காள மொழியில் மட்டும்தான் பேச வேண்டும் என்று வற்புறுத்தினார். இது தவிர அவருடைய தாயார் நல்ல பக்திமானாக விளங்கினார்.
வீட்டில் தினந்தோறும் அன்னை துர்க்கைக்கு பூஜை செய்வதும், வங்காள மொழியிலே பக்தி பாடல்கள் பாடுவதும், இராமாயணம் மகாபாரதம் முதலிய புராண இதிகாசங்களை நாள்தோறும் பாராயணம் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தாள் அந்த பெண்மணி. அன்பே உருவான அந்த பெண்மணி எப்போதும் அடக்கத்தோடும் எல்லோரிடமும் மரியாதையோடும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற அடிப்படை குணங்களை வலியுறுத்தி பிள்ளைகளை வளர்த்து வந்தாள். இந்த நிலையில் அடிப்படை பள்ளிக் கல்வியிலே நன்கு கற்றுத் தேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அடுத்து கல்லூரி சேர்வதற்கு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் கீழே வந்த அந்த கல்லூரி பாடத்திட்டத்திலே இணைந்தார். அங்கேயும் ஆங்கிலம் முதலிய மொழிகளை எல்லாம் கற்று வந்தார். அங்கே இவருடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனை போன்ற ஒரு சம்பவம் என்று சொல்லும்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியால் இவருடைய குடும்பமே பெரிய அளவில் பாதிக்கவும் பட்டது. கல்லூரியிலே படித்து வந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு மகாத்மா காந்தியடிகள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தை குறித்த நல்ல ஒரு தெளிவும் ஏற்பட்டது. அதன் மூலமாக நம்முடைய பண்பாடு என்ன, நம் பாரம்பரியம் என்ன, ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து செய்யக்கூடிய இந்த ஆட்சி எப்படி அறமற்றது, அவர்கள் மக்களை இரண்டாந்தரமாக இந்தியர்களை நடத்துவதும், ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சட்டம் இந்தியர்களுக்கு ஒரு சட்டம் என்பன போன்ற கொடுமைகளும் நிறைவு பெற வேண்டும், அன்னை இந்தியா மறுபடியும் சுதந்திர நாடாக உருப்பெற வேண்டும், அப்போதுதான் இதனுடைய கலாச்சாரம் பண்பாட்டு சூழல் காக்கப்படும் என்பதை முழுவதுமாக நம்பினார். காந்தியடிகள் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் இளைஞர்கள் மனதிலே நீங்காது இடம் பெற்ற காலம். அதிலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் ஈர்க்கப்பட்டிருந்தார். அது தவிரவும் வங்காள மொழி அறிஞரான பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவர்கள் ஆனந்தமட் என்று இயற்றிய நூல், அதிலே இந்திய சுதந்திரம் குறித்த அழகான ஒரு கதை நாவலாக எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய மொழித்தன்மைக்கும் அது கூற வந்த அழுத்தமான கருத்திற்கும் இந்து இளைஞர்களிடையே பெரிய தாக்கத்தை அந்த நூல் ஏற்படுத்தி இருந்தது. அதையும் வாசித்த நேதாஜி அவர்களுக்கு பாரம்பரியம், இந்திய பாரம்பரியத்தின் மேலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவர் கல்லூரி வகுப்பிலே ஒரு நாள் பேராசிரியர் ஓட்டன் என்பவர் இந்திய கலாச்சாரத்தை குறித்து மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளாலே பேசிவிட்டார் என்பதால் அங்கே இருந்த சில மாணவர்கள் கோபமுற்றார்கள். அதற்கு பழிதீர்க்கும் விதமாக அந்த ஆசிரியர் அடுத்த நாள் பள்ளி கல்லூரி வளாகத்திலே படிக்கட்டிலே ஏறி வரும்போது அவரை தனியே அழைத்து சென்று அவருக்கு தண்டனை தரும் விதமாக அவரை நைய புடைத்துவிட்டு ஓடி மறைந்தார்கள். இது குறித்து பெரிய விசாரணையெல்லாம் ஏற்பட இந்த விசாரணையிலே சாட்சி சொல்ல வந்தவர்கள் ஆங்கிலேய பேராசிரியரை அடித்தவர் மாணவர்கள் பட்டியலிலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இடம்பெற்றிருந்தார், அவரும் தப்பி ஓடுவதை நான் பார்த்தேன் என்று சாட்சி சொல்ல இவர் கல்லூரி படிப்பிலிருந்து பல்கலைக்கழக படிப்பிலிருந்து நீக்கப்பட்டார். தன்னுடைய தந்தையார் நல்ல செல்வந்தராகவும் பெரிய அளவில் எல்லோருக்கும் அறிந்தவராக இருந்தாலும் கூட எத்தனை முயன்றும் மீண்டும் அவரை கல்லூரியிலே சேர்க்க முடியாத நிலைமை. இதற்கிடையே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பல்வேறு புனித தலங்களுக்கு தனியே யாத்திரை செல்வதை ஏற்படுத்தி கொண்டார். இதை பழக்கமாக்கி கொண்டவர் காசி, கங்கை கரையில் இருக்கக்கூடிய மற்றைய புனித நகரங்கள், இமயமலை சாரலிலே இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் அடிக்கடி சென்று வருவதை தாய் தந்தையர் விரும்பவில்லை. ஒரு முறை சென்றவர் பல நாட்களாக அங்கிருந்து வராமல் போக தாயும் தந்தையரும் துடித்து போனார்கள். ஒரு நாள் திடீரென்று இவர் மீண்டு வரவும் இவர் தந்தைக்கும் இவருக்கும் வாக்குவாதம் பெரிதானது. அப்படி ஒரு சூழலில் இந்த நிலையை வீட்டிலே எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் பிரபாவதி அம்மையார் வருத்தப்பட்டு வந்த காலத்தில்தான் அவர்களுடைய மூத்த பிள்ளை சரத்சந்திரபோஸ் அவர்கள் இங்கிலாந்து நகரத்திலே கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு மீண்டு வந்திருந்தார். அந்த ஒரு சூழலை பயன்படுத்தி கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இந்திய ஆட்சி பணியிலே அமர்த்துவதற்கான பரீட்சைகளை தேர்வினை எழுதுவதற்கு இங்கிலாந்து நகரத்திற்கு அனுப்பலாம் என்ற ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார். இதை அவருடைய தந்தையாரும் வரவேற்க முதலில் அதை நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்த நேதாஜி அவர்கள் எப்படியாவது ஆட்சி பணியிலே அமர்ந்தால் அதன் மூலமாக தாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நம்பி இங்கிலாந்து நகரத்திற்கு பயணமானார். அங்கே பல கட்டங்களிலும் கல்விகளிலே சிறந்து விளங்கி பரீட்சைகளிலெல்லாம் தேர்வு பெற்று வந்தார். முதலிலே இருந்த அடிப்படை தேர்வுகளையெல்லாம் நிறைவு செய்து அடுத்து இருந்த மத்தியம அளவிலான பரீட்சைகளிலும் தேர்ச்சியடைந்து இறுதிக்கட்ட தேர்வை அடைந்திருந்த காலம் 1920 வாக்கிலே. அப்போது அதிகமாக பேசப்பட்டு வந்த அண்ணல் காந்தியடிகளாரினுடைய சுதந்திர போராட்டத்திற்கான முன்னெடுப்பு, அதால் இவரும் ஈர்க்கப்பட்டார். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுவதுதான் தனக்கான முதல் தர்மமாக இருக்க வேண்டும், அதன் பிறகு அதை ஆட்சி செய்வதை குறித்தெல்லாம் சிந்திக்கலாம் என்ற எண்ணம் அவர் உள்ளே வலுப்பெற்றது. அங்கே இருந்தபடியே தன் அண்ணன் மூலமாக தாய் தந்தையருக்கு இந்த செய்தியை,
அதாவது தான் இந்திய ஆட்சிப்பணிக்கான தேர்விலிருந்து விலகிக் கொள்வதற்கான செய்தியை கடிதம் மூலம் எழுதி அனுப்பினார். இதிலே அவருடைய அண்ணன் முதலில் பெரிதும் பாதிக்கப்பட்டார். தந்தையார் இதை நிச்சயமாக சுமூகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இத்தனை தூரம் வந்தாகிவிட்டது. கடைசியாக இறுதிக்கட்ட தேர்வு. இந்த தேர்விலே நீ நல்ல நிலையில் தேர்ச்சி அடைந்தால் இந்த உயர்ந்த பதவியையெல்லாம் அடையலாம் என்று கூறிய போதும் அதை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலுக்கட்டாயமாக அந்த பரீட்சையிலிருந்து தான் விலகிக் கொண்டார். விலகிக் கொண்டவர் உடனடியாக இந்தியா வந்தார். மிகவும் முயற்சி செய்து 1921ஆம் ஆண்டு காந்தியடிகளை நேரில் சந்தித்து அவரோடு ஒரு உரையாடலையும் மேற்கொண்டார். ஆனால் எல்லோரையும் ஈர்த்த கவர்ந்த காந்தியடிகளினுடைய அந்த விடைகள் எதுவும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை ஈர்க்கவில்லை. காந்தியடிகளிடம் சுதந்திரம் குறித்த தெளிவான புரிதல் இல்லை என்றும் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு அமைதி மார்க்கம்தான் வழி என்றவர் கூறுவது சரியாக படவில்லை என்றும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த முறையிலாவது முயன்று சுதந்திரம் அடைவதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கருதினார். காந்தியடிகளினுடைய எண்ண ஓட்டத்திற்கு நேர் எதிர்த்தட்டிலே நின்று உரையாடிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவருடைய செய்தியை காந்தியடிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவருக்குள்ளே இருந்த அந்த துடிப்பை, அவருக்குள்ளே இருந்த அந்த உத்வேகத்தை கொண்டாடினார். அதனால் இந்திய நேஷனல் காங்கிரஸிலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை இணைத்தார். சிறுக சிறுக ஒரு 10 ஆண்டுகளிலே தம்முடைய அற்புதமான அந்த பேச்சாற்றலாலும் தீர்க்கமான தெளிவான சிந்தனையினாலும் இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய தலைமையை பெற்றார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய முடிவுகளையும் அவருடைய முன்னெடுப்புகளும் எல்லோராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை. அதனால் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்த ஏனைய தலைவர்கள் எல்லோரும் வலுக்கட்டாயமாக தங்கள் பதவியை தாமே முன்வந்து ராஜினாமா செய்துவிட, இத்தனை பேர் ராஜினாமா செய்வதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டாம் என்று கருதி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அந்த பதவியிலிருந்து கீழே இறங்கினார். அதிலிருந்து நீங்கியவர் இந்திய இராணுவ அமைப்பொன்றை ஏற்படுத்த வேண்டும், அன்னை நாட்டிற்காக, தாய் நாட்டிற்காக தன் இன்னுயிரையும் தருவதற்கும் அதற்கு தகுதியாக போர்க்கலைகளிலே தேர்ச்சி பெறுவதற்கும் உலக நாடுகளிடமெல்லாம் சென்று உதவி பெறலாம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகளிடமெல்லாம் சென்று உதவி பெறலாம் என்று நம்பினார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவ படை ஒன்றை உருவாக்கி அதிலே ஆயிரமாயிரமாக மக்களை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு முன்னெடுப்பாக ஜெர்மனி நாட்டிற்கு சென்றார். அங்கே இருந்த தலைவர்களுடைய உதவி மூலமாக அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பயிற்சி முதலியவற்றையும் பெற்று நல்ல தேர்ந்த போர்ப்படைக்கான தலைமை பொறுப்பை ஏற்பவருக்கான தேர்ச்சியெல்லாம் பெற்றார். அந்த அரசின் ஆட்சியின் கீழே அவர்கள் உதவிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஜெர்மனி நாட்டிலிருந்து ஜப்பான் நாட்டிற்கு வந்தார். அங்கே இருந்து கொண்டு சுமத்ரா தீவு அந்த பகுதியிலே இருந்து கொண்டு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை அமைத்தார். அங்கிருந்து இந்தியாவினுடைய எல்லைக்குட்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து சேர்ந்தவர் தாமே தனித்து ஒரு தேசிய இராணுவ படையை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றார். அவருடைய பேச்சிலே பலரும் ஈர்க்கப்பட்டார்கள். அதிலே வீரமும் விவேகமும் பெருகி கிடந்தது. அதனால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவரை அன்போடு நேதாஜி என்று அழைக்கத் தொடங்க அதுவே அவருடைய பெயராகவும் அமைந்தது. இப்படியெல்லாம் மிகவும் முன்னோடியான திட்டங்களை எல்லாம் வகுத்து போர்ப்படை என்பது ஒரு நாட்டிற்கு அவசியமான தேவை என்பதை கூறி இதன் மூலமாகத்தான் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும், எல்லா இடத்திலும் அமைதியும் பேச்சுவார்த்தையும் விட்டு கொடுத்து செல்லும் குணமும் உதவாது போகும் என்பதை தீர்க்கமாக முன்னெடுத்தார். இன்று வரையிலும் உலக நாடுகளிலே இந்திய இராணுவம் தனித்துவம் பெற்று விளங்குவதற்கு அடிப்படையாகவே இவர் இருந்தார் என்று சொன்னாலும் மிகையில்லை. எத்தனை இவருடைய பெருமையை பேசினாலும் 1945ஆம் ஆண்டு ஒரு விமான விபத்திலே இவர் இறந்துவிட்டு போனார் என்ற அளவில்தான் இவருடைய வாழ்க்கையின் நிறைவை நாம் அறிய முடிகிறது. அவருடைய அந்த பேச்சாற்றலும் கம்பீரமும் பல இந்தியர்களும் அவர் பேரிலே அன்பு கொண்டிருந்தவர்களும் மரியாதை கொண்டிருந்தவர்களும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், மீண்டு வருவார் என்று நம்பும் அளவிற்கு இருந்தது இவருடைய வாழ்க்கை முறையும் இவர் தன்னைத்தானே காண்பித்து கொடுத்த விதமும். மிகவும் உயர்ந்த லட்சியங்களோடு அன்னை இந்தியாவின் சுதந்திரத்திற்கு போரின் மூலமாக வெற்றி பெறுவதை கனவாக கொண்டு லட்சியமாக கொண்டு வாழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் குறித்து சில செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளை மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.